தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி வந்தோம். அவரை நோக்கி ஜெப விண்ணப்பங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. தேவன் பலனை கட்டளையிட்டோம். தேவ வார்த்தையில நாம் சிந்திச்சு தான் நாம் ஜெபத்தில் போனோம். ஆண்டவருடைய வார்த்தையோடு சேர்ந்து போட்டால் வெற்றி பெற முடியாது. அதனால் சில வசனங்களாக பார்க்கணும் இல்லையா? அது எபிரேயர்கள் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 4:9 படிச்சிருங்க சீக்கிரம். விசுவாசி 4:9 ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு, நல்லா கவனிக்குதீங்களா, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் இளைப்பாறுதல விரும்புகிறோம். பகலெல்லாம் கஷ்டப்பட்டு பல சூழ்நிலையில் கஷ்டப்பட்டா இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சா எவ்வளவு நல்லது. அது பகலெல்லாம் அந்த கடினமான சூழ்நிலையில் வெயிலில் வேலை செய்யவங்களுக்கு தெரியும் எப்போ வேலை முடியும், எப்போ போய் குளிச்சுக்கிட்டு இளைப்பாறலான்னு அந்த இளைப்பாறுதலை அவர்களுக்கு தெரியும். இப்போ இந்த இதில் குடிக்கிறவரெல்லாம் அப்படித்தான், பகல் முழுதும் இந்த டாஸ்மாக் பக்கம்லாம் மக்கள் கூடுறாங்கல்ல, கடினமான வேலை, அவருடைய வேலை கடினமானது. கொஞ்சம் இது போட்டுட்டு போனால் தான் அங்கே வீட்டில் போனால் உறக்கம் வரவன் போட்டால் சிலர் நிரந்தரமாகவே உறங்கி விட்டார்கள், பார்வை இழந்து விட்டார்கள் இல்லையா? பயங்கரமாக இருக்குது. இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து விட்டுருக்குறோம். உலகம் அப்படி இருக்கிறது. விசுவாசிகளாகிய நமக்கும் என்ன சொல்லியிருக்குன்னா, இது இளைப்பாறுகிற காலம் அல்ல. அல்லேலூயா. இனிதான் இளைப்பாறுதல் வருகிறது. அதற்கு நான் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள், உலகத்தில் அவங்க பட்ட பிரயாசத்தின் பலனை எடுத்துக்கொண்டு போவார்கள். சரிதானே? அப்போ இளைப்பாறுதல் விசுவாசிக்கும் கண்ணை மூடும்போது தான் இளைப்பாறுதல். அது வரைக்கும் ஊழியக்காரர்களுக்கும் இளைப்பாறுதல் கிடையாது. ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நீங்கள் இந்த ஜபத்தில் சொன்ன மாதிரி ஊழியக்காரர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள். உங்கள் பாஸ்டரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவருக்கு ஓட்டம், அவருக்கு வேகம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நானும் கூட போகிறதுனால எனக்கு தெரியும். நான் கூட அவருக்கு ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்துக்கிட மாட்டேன். அல்ல இல்லையோ, ராத்திரி 12 மணி 1 மணி ஆகும். நானே சில வேளை சொல்லுவேன், அண்ணர்களுக்கு ஏற்ப ஓடணும், குடும்பஸ்தருக்கு ஏற்ப ஓடணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி வச்சிருக்கு. கூட்டத்துக்கு வர சொல்லுங்க, சபையில் ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும், அங்கே ஒரு செல் ஆரம்பிக்கணும், என்னது ப்ரேயர் செல்லு. ஆமாம், அப்படிலாம் வச்சுருக்கா. ஒரு ஆளை வச்சு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அங்கே ஜபிக்கிறவரெல்லாம் வைக்கணும். ஓரளவு நம்ம செய்வோம் இல்லையா? வைக்கணும். ஜப வீட்டுக்கு வர சொல்லணும். இங்கே எப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஜபம் நடந்துக்கிட்டே இருக்கணும், வேற ஒன்றும் செய்யாண்டாம். ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட கிருபை பெறுகிறவர்கள் கேட்டு வாங்கணும். நான் பிரசங்கியார் ஆகணும், நான் பாஸ்டர் ஆகணும்னெல்லாம் எல்லாரும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு தகுதியானது தான் உங்களுக்கு தரணும், எங்களுக்கு தகுதியானதை எங்களுக்கு தரணும். அல்ல இல்லையா? அப்போது ஜெபிக்கிற ஊழியம் தரோன்னு கேட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சமயத்தில் அதில் போயிருந்து ஜெபிக்கணும். நான் சில சபைகளுக்கெல்லாம் நானே இந்த ரைட்டிங் பேட் ஒன்று உண்டு பண்ணி அதில் ஒரு பேப்பரை கிளிப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி என்னென்ன காரியத்துக்கு யார் யார் கேட்குறாங்களோ உடனே அந்த காரியத்துக்கு எழுதுங்க, அவங்க பேரை எழுதுங்க, ஃபோன் நம்பர் அட்ரஸை எழுதுங்க, எழுதி அதில் வச்சு ஜெபிச்சுட்டு ஒரு ஸ்டூல் வைங்க. இதில் ஸ்டூல் இருக்கும், அதில் வச்சாச்சு. வந்தவங்க இதில் என்னெல்லாம் ஜெப பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அதை பார்த்து வரிசையாக ஜெபம் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் முடியுமோ ஜெபம் பண்ணிவிட்டு ஆமேன் போட்டுட்டு போக வேண்டியதான், வச்சுக்கிட்டு போக வேண்டியதான். அப்புறம் அடுத்த ஆள் வரும் 2-3 பேர் சேர்ந்து இருந்தால் உடனே அதை எடுத்து சொல்லி இப்படி ஒரு விஷயம் இன்னாரு சொல்லியிருக்கா, ஒரு ஜெபம். இனி சிலருக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருப்பாருன்னா அதையும் அந்த இடத்துல ஒரு குறிப்பெழுதி வச்சுருங்க, ஹீல்டு, அவங்களுக்கு சுகம் கிடச்சாச்சு, சொல்யூஷன் உண்டாயாச்சு. உடனே அதை பார்த்து கர்த்தர் இருந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணா இல்லையா, கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு, ஒரு ப்ரைஸ் பாயிண்ட். சரியா? அதையும் சொல்லியிருங்க. அப்போ உங்களுக்கு நாம் ஜெபித்திருக்கிறோம், பதில் வந்திருக்கிறது, பலன் கிடைச்சிருக்கிறது என்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்புறம் தொடர்பு கொண்டு நீங்கள் சபைக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறோம். அல்ல இல்லையோ? சரி, அப்போ இந்த வேலையை ஜப வேலையை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னா இது ஒரு வேலை. இனி இப்போ அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேலை தராது, பரலோக அரசாங்கம் தர வேலையாவது வாங்கி செய்யணும். சரி, நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்படி எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொரு வித. நானும் ஓடுகிறேன். ஆமாம், ராத்திரி ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் காலையில் 6 மணிக்கு போனால் 4 பிரசங்கம் பண்ண வேண்டிய வரும். கடந்த நாளில் ஒரு நாள் ராத்திரி 10:30க்கு பிறகு வந்தேன். ஒரு சகோதரர் கேட்டார், அவருக்கு ஒரு பார்க்க வேண்டியது, இவ்வளவு நேரம் எங்கே போனிய? ஆமாம், அங்கே ஒரு இடத்துல ராத்திரி கூட்டம், அதை முடிச்சுக்கிட்டு தான் வர வேண்டியது. ஓகே, ஆண்டவர் அனுமதிக்கிறார், அதை செய்கிறோம். வாரத்துக்கு ஒருக்கா தெரு பிரசங்கம் பண்ண போகிறோம்.
அது காலையில் 7:30லேருந்து ஒரு மணி வரைக்கும் அந்த கேத்தலிக் ஏரியாஸ், இந்த கடற்கரை ஏரியா அந்த மாதிரிலாம். அப்போ நானும் அங்கே முக்கியமாக பிரசங்கம் பண்ணணும். அங்கே போகும்போதும் சில இடத்துல உங்களுக்கு யார் வர சொன்னது அப்படின்னு தாரார் பண்ணுவாவ, அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஒரு இடத்துல ஒரு மனுஷன் சொன்னால் அவனை தூக்கி கடலில் போட்டுருவேன், ஓடி போயிரு. அப்பா என்ன செய்யறது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனோம். இன்னொரு இடத்துல ஒரு சகோதரர் பேசிகிட்டு இருந்தார், ஒரு அடிக்கு ஒரு ஆள் வந்தார். நான் இடையில புகுந்தனே, அடி எனக்கு மேலே ஹெல்மெட் வச்சுருந்தேன், ஹெல்மெட்டில் போட்டது. சரியா? சில இடங்களில் விசாலம் இருக்குது, சூழ்நிலை இருக்குது. கடைசியில் ஒரு அறிவிப்பு விடுவோம், யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்றால் இங்கே வரலாம், அல்லது உங்கள் வீடுகளில் அழைத்தா நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னால் ஜனங்கள் கூப்பிடுகிறார்கள். சரியா? அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஓ திறந்திருக்கு. ஏதோ ஒரு சிலர் தான் தடை பண்ணுறாங்க. ஸோ ஜெபம் பண்ணுறோம், ஆரம்பிக்கும் போதே ஜெபிக்கிறோம், அதுக்குன்னு மாதத்துக்கு ஒரு ஜெபம் வச்சிருக்கு, எல்லாம் செய்கிறோம். அப்போ ஜனங்கள் ஜெபிங்க ஐயா, எந்த பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போய் கொஞ்சம் அவங்களுக்கு சுவிசேஷம் வசனம் சொல்லி, நீ இப்படி ஒப்பு கொடு, முழங்காலில் நிறுத்தி ஒப்பு கொடுப்பு, இதுக்கு ஒப்பு கொடு, இப்படி செய்வேன்னு சொல்லு, இப்படி செய்வேன்னு சொல்லு, ஆண்டவருடைய எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம். செல்ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். அது ஒரு பக்கம் பார்த்தா தத்தளிப்பு, தவிப்பு, வேதனை, கசப்பு. வெளியே பார்த்தா நல்ல வீடெல்லாம் பெருசாக இருக்குது, வசதியாக இருக்குது, உள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். அது வாரத்துக்கு ஒருக்கா என்னுடைய சில வேளை மழை பெய்யும்போது ரெயின் கோட் போட்டுட்டு குடையும் பிடிச்சிக்கிட்டு தான் நான் நின்று பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா கத்தோலிக்க வேதாகம் வச்சு தான் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது. இந்த வசனம் எல்லாம் எனக்கு காணாப்படம், அவங்க மொழி நட காணாப்படம் கிடையாது. அதனால் ரெயின் கோட் போட்டாலும் மழை கொடையை பிடிச்சிட்டு பைபிள் நினையப்படாதே. ஆமாம், பிரசங்கம் நடந்துகிட்டே இருக்கும். ஸ்பீக்கர் சிஸ்டம் அங்கே ஒரு ஸ்கூட்டரில் மாட்டியிருக்கோம், அதை போட்டு மூடி எடுத்து விட்டுருவோம், சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். சரி, இப்படி ஓடுகிறோம். ஆபத்துகள் மயிரிழையிலன்னா ஒரு 100 அடி 200 அடி தூரத்தில் எனக்கு முன்னால் விபத்து நடக்கும், ரத்த ஆபத்துகள் நடக்கும். அதை கடந்து நான் சைட்லோடு போனோம், எனக்கு நிற்க முடியாது, நான் போனோம். இப்போ அடுத்த நாளில் 6 ரூபாய் மொழிக்கு போயிட்டு வந்தேன், அது மாதிரி ஒன்று. ஸோ கொஞ்சம் முன்னால் நான் நினைப்பேன், என்ன சுற்றி ஒரு வட்டம் போட்டு ஒரு தேவ பிரசன்னம் இருக்குது, அதனால அது என்ன அணுகலை, அது அதுக்கு முன்னே நடக்குது. இல்லையே, அதை பர்டிகுலராக உணர்றேன், ஜஸ்ட் பிஃபோர், இல்லைன்னா அந்த நேரம் நான் கடந்து போனோம். இப்படி தான் அந்த ஊழியங்களை செய்கிறோம். ஏன்னா உலகம் முழுவதும் போய் சாசுக்குள்ளே கிடக்கு, எப்படி எந்த நேரம் வரும்னு தெரியாது. தேவ கிருபையினால இருக்கிறோம். அதனால நீங்கள் ஊழியக்காரர்களுக்காக அவருடைய போக்குவரத்து, இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை. அதுக்காக அதிகமாக ஜெபிங்க, அதை ஒரு ஊழியமாக செய்யுங்க. நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் தொடர்ந்து உங்களுக்கு விஷயங்களை தருவார், எப்படி ஜெபிக்கணும். இல்லைன்னா ஒரு சொப்பனம், தரிசனம், இந்த பாசத்துக்கு ஜெபம் பண்ணு, அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்ட போகிறாரு அப்படின்னு தெரியும், எங்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. நான் அதை அந்த பாஸ்டர் கூப்பிட்டே சொல்லியிருக்கேன், இப்படி இருக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே, அப்போ அதிகமாக ஜெபியுங்கள். நீங்கள் நான் இப்போ உங்களுக்கு நான் ஃபேன் எல்லாம் போட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனால் ஜனங்கள் அப்படி இல்லை, தத்தளிப்பில், தவிப்பில், வேதனையில் இருக்கிறார்கள். இனி எப்படியாவது அற்புதம் நடக்கணும்னு தான் பிரயாசம். என்னை விட உங்கள் பாஸ்டர் ரொம்ப வேகமாக இருப்பார், 1-2 நடந்துடலன்னா விட மாட்டார், அவருக்கு வேகம் அதிகம். ஆனால் எனக்குள்ள ஆண்டவர் நான் அப்படியே ஜபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொல்வார். என்னன்னு சொன்னால், இந்த ஜனங்கள் வசனம் கேட்க மாட்டாவ, சத்தியத்தில் நடக்க மாட்டாவ, அர்ப்பணிக்க மாட்டாவ. நான் இங்கே மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், மற்ற மாவட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசம். இந்த கன்னியாகுமரி, கேரளா அந்த சைடெலாம் நிறைய சர்ச்சை இருக்குது, வீட்டுக்கு 4-5 பைபிள் இருக்குது, ஒன்றும் கேட்கறது கிடையாது. அவைய பாட்டுக்கு நடக்கணும். அவங்களுக்கு ஆத்திரம் வந்தோடனே ஆண்டவர் ஆத்திரமாக ஓடி வந்துடணும். எப்படி? ஆத்திரமாக ஓடி வந்துடணும். இப்படி ஜனங்கள் இருக்காவ. மனங்களுடைய தந்திரங்கள் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கூப்பிட்டா போனோம், ஜெபம் பண்ணோம், ஆண்டவரை நன்மை செய்யணும், கூட்டத்துக்கு வான்னு கூப்பிடணும், அது வேலை. அப்போ தான் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் பல இடத்துல இந்த இடைஞ்சல்கள் இருக்கிறது. அவங்க அந்த பிரசங்க மேலே எல்லாம் ஏதோ ஒரு சரி வந்தாவளா ஜெபம் பண்ணாலும் ஒரு 100 ரூபாய் கொடுத்து விட்றணும், அவ்வளவுதான். அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர, இந்த சுகத்தை கொடுக்குற ஆண்டவரை நேசிக்கணுமே, அவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்காண்டாமா, அவர் சொல்லுறது கேட்காண்டாமா, ஒன்றும் கேட்கறது கிடையாது, பல காரியங்கள் கேட்கறது கிடையாது. அதனால நன்மை நடக்குதில்லை, எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. சோர்வு தான், சோர்வு வந்தாலும் காட்டிக்கிடுறது இல்லை. நாங்கள் எங்கள் வேலையை செய்துக்கிட்டே போனோம். இல்லையோ, அது செய்கிறதும் செய்யாமல் போகிறதும் கர்த்தருடைய காரியம். அவருடைய தகுதிக்கு ஏற்ப தேவன் செய்வார். சரி, இப்படி பல ரீதியில் நீங்கள் ஜபத்தில் சொன்ன மாதிரி வேறு இடங்கள்ல, இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, எல்லா ஊழியக்காரர்களும் சும்மா ஒன்றும் இருக்கையில் பாருங்கள், இப்படி நடக்குது, ஓட்டம் சட்டையும் போட்டுட்டு நடக்காவேன்னு சொன்னோன்னா ஏதோ சுகபோகமாக நடக்காவேன்னு நீங்கள் நினச்சிடப்படாது. இல்லையோ, அட்டு அபாயகரமான ஒவ்வொரு இடத்துல லேகியோன் பிசாசு 6000 பிசாசு குடியிருக்கோம். அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தால் அது விடுமா வழியில், அது வழி மறைச்சா மாதிரி வேறு பிரச்சனை பண்ணோம். இதெல்லாம் கடந்து வரணும். அதனால் நானே சொல்லுவேன், நாம் உரிய அளவு நாம் ஜெபிக்க வேண்டும், தேவ நடத்தல பெறணும், காத்திருக்கணும். சில காரியங்கள் மறைவாக வந்துடும், அதை தாண்டி ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். அப்படியெல்லாம் நான் சொல்லுவது உண்டு. சரியா? அப்படி அபாயமாக தான் ஊழியம் செய்கிறோம். சரி, நீங்களும் பிரயாசப்படுங்கள். 2 பிரயாசம். இப்போ நாங்கள் ஊழியத்தின் சூழ்நிலையெல்லாம் ஜெபிக்கிற காரியம் எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் எங்கள் சூழ்நிலையை நான் சொன்னேன்.
அப்போ எங்களுக்காகவும் ஜெபியுங்கள். கர்த்தர் கிரியை செய்யணுமே, சரியான இடத்துக்கு நடத்தணுமே இல்லையா, வார்த்தை கொடுக்கப்படணுமே, கர்த்தர் கிரியை செய்யணுமே, ஜனங்கள் குணப்படணுமே. எல்லாத்துக்கும் மேலே பிரச்சனை அது இல்லையோ, ஜனங்கள் குணப்படணுமே. குணப்படலைன்னா என்ன செய்யுது? ஸோ எல்லாத்துக்கும் உங்கள் ஜப சப்போர்ட் இருந்தால் தான் எங்களால் ஃபர்தராக எங்கள் சாமர்த்தியத்தில் மட்டும் நாங்கள் போக முடியாது. அதான் ஒரு சபைக்கு, அதான் சபையை சொன்னாங்கல்ல, ஒரு சபைன்னு சொன்னால் அப்படி தாங்க, ஒரு சபைன்னு சொன்னால் அப்படி தான், ஒரு குடும்பம் மாதிரி இங்கே எல்லாரும் தாங்கணும். நீங்கள் உங்கள் பாட்டு உங்கள் காரியத்தை மட்டும் வாங்கிட்டு பறந்துட்டேன்னா அப்புறம் ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? ஸோ எல்லாரும் ஜெபிங்க. அப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி, ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து, இதான் சபைன்னு சொல்லுது. புரியுதா? அங்கே தான் தேவனுடைய வல்லமை அதிகாரம் விளங்குதுங்கிறத நீங்கள் அறிஞ்சிருக்கணும். சும்மா ஏதோ 2-3 பாட்டையும் பாடிக்கிட்டு மேலோட்டமாக படம் காட்டிட்டு போகிற இடத்துல தேவ கிருபை இருக்காது. இந்த எல்லா சிஸ்டமும் இருக்கணும். சரி, அப்போ இளைப்பாறுகிற காலம் இது அல்ல. நாம் இளைப்படையாமல் பிரயாசப்படணும். அந்த வெளிப்படுத்தின விஷயம் சொன்னேன் இல்லையா, 2-3 தானே. அவர்கள் நீ இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். சரியா? ஒரு சபைக்கு சொன்னார்ல, கிரியை அறிந்திருக்கிறேன், பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், பொறுமை, பொல்லாதவர்களை சகிக்க கூடாதது, அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் அப்போஸ்தலர் என்று சொல்றதை சோதிச்சது, வெளிப்படுத்தல் 2:3 2:2 படிச்சிடலாம். 2 சொல்லலையா? வெளிப்படுத்தல் 2 எபிரேயர் 4:9 எபிரேயர் 4:9 படிச்சாச்சு. வெளிப்படுத்தல் 2:3 உன் கிரியை, வெளிப்படுத்தல் 2:3 உன் கிரியை வாசி, நீ வாசி. கிரியை, பிரயாசம், பொறுமை, பொல்லாதவர்களை சகிக்கலையே, அப்போஸ்தலர் இல்லாதவர்களை சோதித்து பார்த்தாய், சகித்தாய், பொறுமை, நாமத்து நிமித்தம். அது என்ன பிரயாசம் பார்த்தீங்களா? இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை பார்த்தீங்களா? அந்த சபையார், எபேசு சபையார் இப்படி பிரயாசப்பட்டார்கள். சரிதானே? நாம எப்படி பிரயாசப்படுறோம்? உங்களை யோசித்து பாருங்க. ஆத்திரத்துக்கு மட்டும் வருவோம் பிரசங்கியாரு, பிறகு போய் சோமார்ந்து உறங்குவோம். இல்லைன்னா கல்யாண வீட்டுக்கு போனோம் இல்லையா, பால் வச்சு வீட்டுக்கு போனோம். எத்தனை வீட்டுக்கு யார் இறங்கணும்? அப்போ இங்கே எப்போ யார் இறங்குவிய? பே வந்தால் வருவோம், பே வந்தால் இங்கே தானே வரணும். ஆஸ்பத்திரிக்கு போனால் ஊளம்பராய் கொண்டு போன்னு சொல்லுவான். இல்லைன்னா இது இப்போ 1,00,000 ரூபா செலவாகும்னு சொல்லுவான். உடனே நமக்கு ஜோபரைக்கு ஓடிடணும். இல்லை இல்லையா? மற்ற நேரம் இப்படியாக ஜனங்களுக்கு நிலைமை அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத என்ன பங்கு? யோவான் படிங்க, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மற்றவையெல்லாம் எடுபடு பங்கை தெரிஞ்சு கொண்டாங்களா இல்லையா? இவர் தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டு. வசனத்தை சொல்லிருங்க, 10 கடைசி வசனமா? தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத. சரி, நல்ல பங்கு. அப்போ எடுபடாத ஒரு பங்கு இருக்கு, எடுபடக்கூடிய பங்கு இருக்கு. தெரியும் இல்லையா? போனாலும் நோய் போனாலும் ஒரு நாள் எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு வைக்கணுமா வேண்டாமா? அப்போ எல்லாம் எடுபடும். எடுபடாதது நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்கு தருகிற நித்திய ஜீவன், அவர் நமக்கு தருகிற பரலோக ராஜ்யம், அதுதானே எடுபடாது. சரிதானே? எடுபடாத நல்ல பங்கை முதலாவது தேடுன்னு சொன்னா ஜனங்களுக்கு அது புரியல. 6:33 மத்தேயுவில் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். அப்போ அதுதானே விஷயம். நியாயம் அப்படித்தானே சொல்லியிருக்கு. நீங்க கண்ணை மூடிட்டு கேட்கணும், ஆமா கொஞ்சம் காலமா கூட்டத்துக்கு போறோம் இல்லையா, தேவனுடைய ராஜ்யத்தை எந்த அளவு நான் தேடினேன், எந்த அளவு அதுல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறேன். வேற ஒரு காரியம்னா 5 மணிக்கே போய் ரேஷன் கடையில் நிற்போம் இல்லையா, மண்ணெண்ணை வாங்குறதுக்கு வாசல்ல வரிசையில். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வளவு தேடுவேன்? நீங்கள் யோசித்து பாருங்க. பேருக்கு தேடுவேன் அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்லும். அப்போ ஆண்டவரும் பேருக்கு தான் நமக்கு செய்யணும் இல்லையோ? நம்ம செய்யறது மாதிரி தானே அவரும் செய்யணும். சரி, அப்போ இந்த நாட்களில் நமக்கு ஒரு உணர்வு வேணும், புத்தி வேணும். ரொம்ப மோசமான காலம். இப்போ இந்த போதை காரியத்துக்காக ஜோம் பண்ண சொல்லி ஜோம் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் சொல்கிறேன். கஞ்சான்னு ஒரு விஷயம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க, பயன்படுத்த மாட்டீங்க. அதை பயன்படுத்தவும் அதுலேருந்து வெளியே வர முடியாது. அந்த அளவு அது கடினமான போதையை கொடுக்குற. கஞ்சான்னா கொஞ்சம் மோசமானது. நம்ம சாதாரண மற்ற ட்ரக்ஸோ அல்லது இந்த லிக்கர், இது சாராய் மாதிரி உள்ள விஷயம் இல்லை. கஞ்சா தெரியும் இல்லையா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கஞ்சா அடிமையான திருப்பி மீள முடியாதுன்னு கேரண்டியாக சொல்லிடுறாங்க. கஞ்சா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லகரி. அதை பயிரிடக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. இது ரொம்ப சட்டம். கஞ்சா பிடிச்சாச்சுன்னா ஜாமீன் கிடையாது. கஞ்சா வச்சிருந்தா வித்தான்னா ஜாமீன் கொடுக்க மாட்டாங்களாம். அந்த அளவுல சட்டம் நம்ம நாட்டில் இருக்கு.
இப்போ என்ன நடந்திருக்குன்னா, உலக மகா சபைன்னு ஒன்று இருக்கு. அது என்ன சபை? ஐநா சபை. சரிதானே? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐக்கிய நாடுகள் சபை. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் உறுப்பினராக இருந்து அகில உலகத்துக்கும் அவங்க சில சட்டங்களை ஏற்றுகிற ஒரு சபை. அந்த சபையில் ஒரு பில்லு கொண்டு வந்திருக்காங்க. கஞ்சா என்பது போதை வஸ்து அல்ல. கொள்ளாமா? இவ்வளவு காலம் போதை, எல்லா நாட்டிலையும் சட்டம் இருக்குது, கஞ்சா யூஸ் பண்ணக்கூடாது, இது பண்ணும், ஏன்னா அதுலேருந்து மீள முடியாது. கஞ்சா போதை வஸ்து அல்ல. அதாவது அந்த போதை வஸ்து பட்டியலில் இருந்து அது ஒரு சிலதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க, அதில் இருந்து எடுக்கணும், மாற்றணும். கஞ்சா போதை வஸ்து அல்ல என்று அறிவிக்க வேண்டும்னு ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க. இந்திய அரசாங்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். எனக்கு ஊழியர்கள் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. சரியா? இந்தியன் கவர்மெண்ட், நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு ஆள் அங்கே இருப்பார், அவங்க இந்தியா கவர்மெண்ட் ஓகே கஞ்சா போதை அல்லன்னு அறிவிக்கணும், சரிதான், நாங்கள் அங்கீகரிக்கிறோம்னு சொல்லியாச்சு. அது பேப்பரில் வந்து செய்தி, அந்த பேப்பர் கட்டிங்க அப்படியே வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இனி என்ன நடக்கும்னு சொல்லுவேன். எல்லா வீட்டிலையும் கஞ்சா செடி தானே, தாராளம் எல்லாரும் வளர்க்கலாம். மற்ற செடி, இந்த துளசி செடி வளர்க்குறது மாதிரி இல்லையா, கஞ்சா செடியை வளர்க்கலாம், பயிரிடலாம், விற்கலாம், வியாபாரம் செய்யலாம். எப்படி இருக்கும்னு பார்த்துருங்க. எல்லாரும் அதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு. கஞ்சா தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல, சட்டவிரோதம் இல்லைன்னு. அப்புறம் எப்படி இருக்கும்? கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவங்க நர்வஸ் ப்ராப்ளம், அந்த போதையில் என்னெல்லாமோ செய்வாங்க. பெரிய பயங்கரமான ஒரு சூழ்நிலை உலகத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், கஞ்சா போட்டு வண்டி ஓட்டுவான், போய் இடிப்பான், அப்படி தானே நிறைய பிரச்சனை வருது. ஸோ எப்படி இதில் நிற்கிறது? நம்முடைய பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லாருமே எப்படி தப்புறதுன்னு ஒரு பயங்கர சவாலான சூழ்நிலை இருக்குது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஸோ இந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறோம், நம்மளையாவது காத்துக்கொள்கிறோம். என் முன்னால் ஒரு செய்தி வருது. சரி, இந்த போதை இருக்குது, அடிமை ஆறாங்க, அவங்களால யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இதை நீங்கள் நல்ல சாராயத்தை அடைச்சா கள்ளச்சாராயம் வரும்பான், அப்புறம் அவனே வித்துட்டு இதுதான் நல்லதும்பா. சரி, எப்படி இருக்கட்டும், இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஏன்னா அந்த குடி பழக்கத்துக்கு அடிமையானவர்களை ப்ரே பண்ணுறதுக்கெல்லாம் கூப்பிட்டு வருவாங்க, அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன விடுதலைக்கு என்ன விஷயம், விடுதலைக்கு என்ன பரிகாரம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் இருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யம் பசிப்பு குடிப்பல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினுள் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறன்னு சொல்லியிருக்கு. சரிதானே? அப்போது அந்த அனுபவம், அந்த வசன ரோமர்கள் நிருபம் 14:17, நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். 17 ரோமர் 14. ராஜ்யம் பசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இதில் 3 காரியம் இருக்குது, கவனிங்க, நீங்களும் மனசில் வச்சுருங்க, உங்களுக்கு ஊழியங்களுக்கு பயன்படும். ஒன்று, தேவ நீதிக்கேற்ற அனுபவங்கள் அந்த நபருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அல்லது வர வேண்டும். நம்பர் 1. தட் மீன்ஸ் பாவம் செஞ்சுட்டே இருந்தா, அக்கிரமத்தில் இருந்தா, அநியாயம் செஞ்சுட்டு இருந்தா மனசுக்கு சமாதானம் வராது. சரிதானே? பிறகு சமாதானம் தேடுறதுக்கு கள்ள குடிச்சிட்டு உறங்கிடலாமா, இந்த மாதிரி எல்லாம் அடிக்ட் ஆக வேண்டியிருக்கும். நீதி, அப்போ தேவ நீதிக்கேற்ற காரியம் இருக்கும்போது தேவ சமாதானம் வரும். அப்போ தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளோன்னு படிக்கிறோம். சரிதானே? அப்போ அந்த தேவ சமாதானம் சும்மா வராது பாருங்க. நம்ம வாழ்க்கையில் தேவ நீதிக்கேற்ற அனுபவங்கள் இருக்கணும். அதான் சொன்னேன் இல்லையா, 6:33 மத்தேயுவில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி தேடுங்க. இந்த ஒன்றுக்கும் உதவாத நீதி, உலக நீதி, உலக மனுஷன்ட்ட கூட இல்லை இருக்கக்கூடிய நீதி கூட பல வேளை ஆண்டவரை கூப்பிடு ஆளுகிட்ட கிடையாது. ஏன்னா அவளுக்கு தப்பாக ஒன்று படிப்பிச்சு கொடுத்துட்டா. நான் நாட்டையர் பேரன் இல்லையா, அங்கேருந்து வந்தவன். என்ன என்னன்னா, நான் இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் கடவுளுடைய பிள்ளை ஆகிட்டேன், மற்றவெல்லாம் பாவி. அப்போ இவைய என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படி ஒரு தவறான எண்ணம். இயேசுவை ஆராதிக்கிறேன், இயேசுவை தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன், நான் தேவ பிள்ளை, நான் தான் தேவ பிள்ளை, மற்றவங்க எல்லாம் தேவ பிள்ளை இல்லை, அதனால என்ன வேணாலும் செய்யலாம். இப்படி சூழ்நிலைக்குள்ளே போகிறதுனால தான் தேவ சமாதானத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாமல் போகுது. இல்லை, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள் இல்லையா? பிலிப்பியர்கள் 4 வசனம் படிங்க. நான் வசனம் சொல்லிருங்க, 4:8. கடைசியா சகோதரரே, உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், கீர்த்தி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எது, புகழ் எது. பாத்தியலா என்னெல்லாம் சொல்லியிருக்கு? இப்படிப்பட்ட சிந்தனை இல்லாதவரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்திருமிகளாகும். சொல்லல, புரியுதா நான் சொல்லுது?
கிருத்திருமைகள் தான், எல்லா கிருத்திருமும் செய்யுது. கூட்டத்துக்கு ஆராதனைக்கு குறை இல்லை, பாட்டுக்கு குறை இல்லை. அப்புறம் எப்படி சமாதானம் வரும் சொல்லுங்க? ஆண்டவருடைய வார்த்தை கேட்டாலா அவர் அப்படி சொல்லிட்டு தான் இருப்பார். அவருக்கு நேரம் போகலையே இல்லையா? ஆமாம், போகலை. அப்புறம் நேரம் வரும், கேட்க வேண்டிய நேரம் வரும். இப்போமே ஆண்டவர் பேசுகிறார், இது ஆண்டவருடைய வார்த்தை இல்லையா? கீழ்ப்படியணும். முடியாட்ட ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். அல்ல இல்லையா? நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நடந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நன்மை வாங்க முடியாது. நம்ம பிள்ளைகள் இப்படி இருந்தா எத்தனை தடவை சொன்ன உனக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குதியலா கேட்கலையா? நம்ம மாதிரி தானே இருப்பார் அவரும். கொஞ்சம் போதும் உணர்ச்சி வேணும், அவங்களுக்கு தான் சமாதானம். அவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த அனுபவம் வராதவர்கள் தான் மற்ற காரியங்களுக்கு அடிமைப்படுறாங்கன்னு எனக்கு தேவன் ஒரு அறிவை தந்தார். இல்லையா? ஏன்னா அந்த ட்ரக் அடிக்ட்ஸுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய வரும். அப்போது இதுக்கு என்ன காரணம்? ஒரு தர முடியாதுன்னு கையை விரிக்கிறாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கணுமேன்னா அவங்களுக்கு தேவ ராஜ்யத்தை நீதியும் தேட சொல்லணும். அப்போ தேவ சமாதானம், பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். அந்த ஒரு பொம்பளைகிட்ட சொன்னார்ல, நீ சமாதானத்துடைய இப்போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ அவள் கண்ணீரோடு அழுகிறா, அவளுடைய பாவத்தை நினைத்து அழுகிறா. ஆண்டவர் அதை அறிஞ்சு சமாதானத்துடனே போ. அப்போ பாவ மன்னிப்பு கிடைக்கும் போது தான் சமாதானம் கிடைக்கிறது. சரிதானா? அப்போ பலர் இப்படி தான் தவறுகள் அது தெரிந்தோ தெரியாமலோ சூழ்நிலையிலோ சிக்கிடுவாங்க. அது அவங்க மனசை குடஞ்சிக்கிட்டே இருக்கு, அவங்க சமாதானத்தை எடுத்து போடும். முதலாவது அந்த பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு அதுக்கு ஏதாவது பரிகாரம் தேடும்போது அங்கே தேவ சமாதானம் வருது. அதை தொடர்ந்து அவர் பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படி நடத்துகிறோம் சபையில். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்போது இந்த வல்லமை, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையானது வேறு விதமான வல்லமைகளை ஜெயிக்க உதவி செய்யுது. இந்த அடிமைத்தனம், ட்ரக் அடிக்ஷன்லாம் நம்ம சொல்கிறோம்ல, போதை, அது வெறும் போதை கிடையாது. இப்போ கஞ்சாங்கிறது அதுக்கு இயல்பிலே அதுக்கு ஒரு பவர் இருக்குங்கிறது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன், விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட்டது தான். ஆனால் அது மட்டும் கிடையாது பாருங்க, இதுக்கு பின்னணியில் செயல்படக்கூடிய ஒரு பவர் இருக்கு. என்ன இருக்கு? ஒரு பவர் இருக்கு. ஒரு முறை ஒரு பால் சொசைட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் 5 மணிக்கு எனக்கு ஆஃபீஸ் முடியும், நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வெளியே வந்தோடனே ஒரு பவர் என்ன டாஸ்மாக் கடைக்கு இழுத்துட்டே போகுதுன்னு சொல்கிறார். சரியா? அது வெறும் அந்த குடிக்கிற விஷயம் கிடையாது, அதுக்கு பின்னணியில் ஒரு பவர் இருக்கு. ஒவ்வொரு தீமை செய்கிற காரியத்துக்கு பின்னால் ஒரு பவர் இருக்கு, சாத்தானுடைய பவர் இருக்கு. அந்த பவர் அவங்கள புல் பண்ணுது, அதில் விழுந்துடுறான், அதுலேருந்து அவனுக்கு எழும்ப முடியலை, பலம் இல்லை. அதனால தான் அது அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவர் அல்லது விடுதலை பண்ணுகிறவராய் சுற்றி தெரிந்தார். ஹல்லேலூயா! அது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், இவரெல்லாம் விடுவிக்க எனக்கு அதிகாரம் தந்தார்னு லூக்காவிலையும் வாசிக்கிறோம். சரி, அப்போ இந்த விடுதலை எப்படி வருகிறதுன்னா பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால தான் விடுதலை வருது. ஹல்லேலூயா! அப்போது நம்ம சபையிலும் சரிதான், மற்ற ஜனங்களும் சரிதான், இந்த அனுபவத்துக்குள்ள வர நம்ம நடத்தணும். ஒரு சொகத்தை ஒரு நாள் மட்டும் ப்ரே பண்ணி நீங்கள் அனுப்பிட்டா ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு விடுதலை ஆன மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பியும் வரும். சரிதானே? பேய் பிசாசு இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஜோம் பண்ணும்போது சொல்லுவோம், சரி ஜோம் பண்ணுறோம், நீங்கள் கூட்டத்துக்கு வந்துருங்க, அடுத்த காரியத்தை செய்து ஆண்டவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே வந்துருங்க. என்ன செஞ்சிருங்க? ஆண்டவருடைய பலத்தை கரத்துக்குள். அது யோவான் 10:27-28 10:27-28 என் நாடு என் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும். அப்போ நான் சொல்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படிய நம்பர் 1. 2வது அதில் அந்த வசனத்தை படிக்க பார்ப்போம், என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். 10:27-28 யோவான். என் நாடுகள் என் சத்தத்துக்கு சரி, அப்போ நான் சொல்லுகிற சத்திய உபதேசத்தில் நடக்கிறது. 2வது நல்லா பாருங்க, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளைத்தான் நான் அறிந்திருக்கிறேன். அந்த வித்தியாசம். அடுத்தது அவைகள் எனக்கு பின்னே செல்கிறது, என்னை ஃபாலோ பண்ணுது, சீட்ஸர்லாம் என்ன ஃபாலோ பண்ணுது. அடுத்தது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அடுத்தது அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனை எனக்கு. அப்போ எத்தனை விஷயம் இது! யாருக்கு இது? இயேசுவை வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம் அனுக்கிரகம் இருக்கு. சும்மா அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அல்ல. இந்த வேறுபாடு இன்னைக்கு சபைகளுக்கு தெரியல. அது ஏன்னா யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் 14:23 ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் படி 23 அன்பா இருந்தால் வசனத்தை கடைப்பிடிப்பான், பிதா அன்பா இருப்பார், அவனோட வாசம் பண்ணுவான். அப்போ யார் இடத்துல தேவன் வாசம் பண்ணாரு? ஆண்டவர்கிட்ட சும்மா பாடிக்கிட்டு இருக்கவியே இல்லை. நீங்கள் யோசித்து பாருங்க,
நம்ம பிள்ளைகள் நம்ம சொல்லுறது ஒன்றும் கேட்கல, சுற்றி நின்று தங்கம்மா பொன்னம்மா செல்லம்மான்னு பாடிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? இல்லைன்னு ஒரு கத்தோலிக்கர் செய்ய மாதிரி ஒரு மாலையும் போட்டு கொஞ்சம் சாம்பிராணியை வாங்கி இப்படியே போச்சிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் வருமா? நம்ம சொல்லுறதை கேட்டால் தான் நமக்கு சந்தோஷம். இது போல தான். அப்போ இதை மனசில் வைங்க. அப்போ இப்படி அநேகர் நாங்கள் ஜெபிக்கிறோம், ப்ராப்ளத்துக்கு வருவாங்க, சில விஷயங்களை சொல்லி கொடுக்கும்போது அது செய்ய முடியாத பாஸ்டர், கீழ்ப்படிய முடியாத பாஸ்டர், அப்போ நீ சுமந்துட்டே இரு, நாங்கள் என்ன செய்ய முடியும், வெளியே சொல்ல மாட்டோம், சரி உன் விதி அப்படின்னா அப்படியே அதான் நாங்கள் என்ன செய்யறது. அப்போ ஆண்டவருக்கு பின்னால் வந்தவங்களுக்கு தாங்க தெரியாது. சிலரெல்லாம் ஆண்டவருக்கு பின்னால் கடினமான சூழ்நிலையில் இந்த விடுதலை பெற்றிருக்காங்க. அப்போ நினைப்பாங்க, நான் என்னைக்கே செத்து போயிருக்கணும், நான் என்னைக்கே இல்லாமல் போயிருக்கணும், இந்த வாழ்க்கை ஆண்டவர் தந்தது, இந்த உயிர் ஆண்டவர் தந்தது, அவருக்காக நான் சாவுக்கு ரெடி இல்லையா? ஒரு வைராக்கியம் இல்லையா? வேண்டாமா நமக்கு? அப்படி கொஞ்சம் சூடும் சோரனையும் உள்ளவைகளை தான் ஆண்டவர் ஊழியத்துக்கும் கூப்பிட்டுருப்பாரு அல்ல இல்லையா? சும்மா கிடந்து உறங்கிட்டு கிடக்க ஆளெல்லாம் ஒன்றும் கூப்பிடல. பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவம் உண்டு, நான் அந்த சம்பவத்தை சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, அதாவது மோசே மலையிலேருந்து கீழே வர்றதுக்கு முன்னே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க. ஒரு பொண்ணுனாலே ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு எகிப்து 32ஆம் அதிகாரத்தில் சரி ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு செய்து நம்ம எகிப்தில் இருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே அப்படின்னு சொன்னாங்க. அது 4ஆம் வசனமா 32 வசி வாங்கி கருப்பிடித்து கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அவர்கள் 10 எடுங்க, இஸ்ரவேலரே எகிப்தில் தேசத்திலிருந்து அழைத்து கொண்டத தெய்வங்கள் 10 எடுங்க. 10 அற்புதம், அங்கே 10 வாதம் அனுப்பினார் இல்லையா, செங்கடல்ல ரோடு போட்டார் இல்லையா, எல்லாம் கொள்ளலாம். அந்த நேரம் கடற்கரையில் வந்து கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார்னு பாட்டெல்லாம் பாடினாவலாம் அங்கே இருக்கு. புறவு நம்ம நடத்திட்டு வந்தது கண்ணுக்குட்டியாக்கம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்படி அந்த ஜனங்கள் செஞ்சுட்டாங்க. செஞ்ச உடனே மோசே மலையிலேருந்து வர்றாங்க. கவனிச்சிருங்க, தெய்வீகம்னு சொல்றது நாட் ஏ கேம், அது ஒரு பிளே கிடையாது, விளையாட்டு கிடையாது. அப்போ மோசே வர்றான். வரும்போது பார்த்தான் இப்படியா எல்லாம் கர்த்தர் சொல்லியாச்சு வந்தாச்சு. இப்போ மோசே ஒரு அறிவிப்பு கொடுப்பான், என்னுடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் அப்படின்ட்டு ஒரு அழைப்பு கொடுக்குறான். யார் யாரெல்லாம் இந்த கண்ணுக்குட்டி கூட்டத்தில் நிற்கிறீங்க, யார் யாரெல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் என்னுடைய பட்சத்தில் நிற்கிறீர்கள் என்று சொல்லி அவன் கூப்பிடுறான். கூப்பிடும்போது லேவி கோத்திரத்தார், யாரு லேவி கோத்திரத்தார் ஓடி முன்னால வந்தாங்களாம். வந்த உடனே அவன் சொன்னான், நான் இது பழைய ஏற்பாட்டு சம்பவம் பேசுகிறேன், நீங்கள் சரியாக தான் அதை விளங்கிட்டு தப்பாக போயிடக்கூடாது. அவன் உடனே கூப்பிட்ட உடனே அவங்க வந்தாங்க. அவன் சொன்னான், சரி யார் யாரெல்லாம் அந்த கண்ணுக்குட்டி செய்கிறதுக்கு அது 32 தானே இல்லையா, அது 32 26 அது 32ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 26 பாளையத்தின் வாசல் நின்று கூப்பிடுங்க, சொல்லுங்க, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர் யார், என்னிடத்தில் சேர கடவுள் இருந்தார். அப்பொழுது யாருடைய புத்திரர், லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்துல கூடி வந்தார். என்ன சொல்றான், அவர்களை நோக்கி உங்கள் ஒருவனும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் 27 உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொரு தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொண்டு போட கடவன் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார்னு இவன் சொல்றான். இது யாருன்னா அதுக்கு யார், எல்லாரையும் இல்லை, யார் கலத்தி கொடுத்தது, யார் யாரெல்லாம் இந்த கண்ணுக்குட்டி வணக்கத்துக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள கொண்டு போடுங்கன்னு சொன்னாங்களா. அந்த காலம் தப்பாக மனசிலாக்கப்படாது, அந்த காலம் நடந்திருக்கு, நீங்கள் இப்போ எடுத்துடக்கூடாது. உடனே அந்த லேவி கோத்திரத்தார் துணிஞ்சு அதை செஞ்சாங்களாம். சரியா, லேவி கோத்திரத்தார் யாரு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், ஒருத்தன் பேர் லேவி, அந்த லேவி கோத்திரத்தார். இங்கே இப்படி அவர்கள் உங்களுக்கு அவர் செய்தபடினால கர்த்தர் உடனே பார்த்தாராம், அதாவது இந்த லேவி கோத்திரத்தாரை நான் அவர்களுக்கு எனக்காக நான் பிரித்தெடுக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா லேவி கோத்திரத்தார் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றபடினாலே, அது எண்ணாமத்தில் வரும்னு நினைக்கிறேன், சரி ஓகே, வைராக்கியமாய் நின்றபடினாலே கர்த்தர் ஒரு காரியம் சொன்னாராம், இந்த லேவி கோத்திரத்தாரை நீ தனியாக எடுத்துரு. நல்லா புரிஞ்சுகளா? என்ன புரியலையா? அந்த பகுதி எங்கே இருக்குன்னு தெரில, நான் அப்படி வந்துட்டே இருக்கு பேசிகிட்டு இருக்கேன், எடுத்துட்டு தான் மெமரியில் நிற்க எனக்கு. ஓகே, இது அந்த லேவி கோத்திரத்தார் கர்த்தருக்காக வைராக்கியமாக எதையும் செய்ய முன் வந்தாங்க, வேகமாக ஆவேசமாக வந்தாங்கல்ல, அது ஒரு நிலைமை தான். அதை கர்த்தர் பார்த்தார். பார்த்துட்டு சொன்னாராம், லேவி கோத்திரத்தாரை நீ எனக்காக தனியாக பிரித்து எடுத்துரு. அதாவது அதற்கு முன்னால் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, முதலாவது தலையீற்று
முதலாவது பிறக்கிற பிள்ளைகளெல்லாம் எனக்குள்ளது, சரியா? ஆடு மாடுகள் தான் எனக்குள்ளதுன்னு சொல்லியிருந்தார். அப்போ தலையீற்று எதுவாக இருந்தாலும் கர்த்தருடையது என்கிற நியமம் தான் இருந்து, இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் சொல்றாரு, இனி அந்த தலையீட்டெல்லாம் வேண்டாம், இந்த லேவி கோத்திரத்தார தனியாக எடுத்துறேன்னு சொல்றாரு. ஏன்? எனக்காக வைராக்கியம் பாராட்டினவங்க, சரியா? இப்படி கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டினதை கர்த்தர் பார்த்துதான் லேவி கோத்திரத்தாரை ஆசாரிய ஊழியம் செய்யும்படி, அவர்களை ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள ஊழியம் செய்யும்படி, மற்றவங்க எல்லாம் வெளியே நிற்கணும், பிரகாரத்துக்கு வெளியே, பிரகாரம் வரைக்கும், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரக்கூடாது. இங்க லேவி கோத்திரத்தார் மட்டும் தான் உள்ள போகணும். இந்த அனுமதி யாரு கொடுத்தாராம்? லேவி கோத்திரத்துக்கு கொடுத்தாராம். எதனால கொடுத்தாராம்? அவர்களுடைய அந்த கர்த்தருக்காய் காட்டின வைராக்கியத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. சும்மா உறங்கி கிடக்கிற ஆள்லாம் கர்த்தர் கூப்பிடுறது கிடையாதுங்க. நம்ம சும்மா இந்த நாட்கள் எல்லாம் பைபிள் காலேஜெல்லாம் படிச்சு எல்லாருக்கும் ஊழியர் ஆகணும்னு ஆசை, நல்லதுதான், சந்தோஷம், அது வேணான்னு சொல்ல. ஆனால் கர்த்தருக்காக அவர் சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், இல்லை 15 வயசுலேருந்து பைபிளை வாசித்தேன், இப்படி சொல்லியிருக்காரா? தனியாக வந்துட்டேன், வீட்டை விட்டு எல்லாம் விரட்டிட்டான், போங்க, ஆண்டவர் இப்படி தான் சொல்லியிருக்காரு, அப்படி தான் செய்வேன், அதனால தான் என்ன பிரசங்க யாராக்குனார். நீங்களும் அது மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையிலே எவ்வளோ உண்மையாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு உண்மையாக எவ்வளோ இருக்கிறீர்கள், கர்த்தருக்கு உண்மையாக எவ்வளோ இருக்கிறீர்கள், இதை அவர் பார்க்குறாருல, பார்ப்பார்ல, பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. நான் உண்மையை சொல்கிறேன். நீங்கள் முதலாவது கூட்டத்துக்கு வரும்போது அல்லது ஆண்டவர்கிட்ட வரும்போது ஒரு ஜெபம் பண்ணிடுவாங்க, உடனே பேய் போயிடும், நோய் குணாயிரும், ஏதோ ஒரு பரிகாரம் நடந்ததுன்னா நீங்கள் கூட்டத்துக்கு வந்திருப்பீங்க, அது ஓகே, அதான் குமாரன் கொடுக்கிற விடுதலை. அடுத்தது, நீங்கள் எவ்வளவு சத்தியத்தில் நடக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் தேவனுடைய அதிகாரம், அங்கீகாரம், பரிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ஒன்று கவனிங்க, எப்போதுமே நாம கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும்போது நாம் மட்டும் நிற்கிறது இல்லை, ஒரு பக்கம் கர்த்தர் நின்னா இன்னொரு பக்கம் பிசாசு நிற்கிறான், சரிதானா? யோபு தேவனை கர்த்தரை தொழுது கொள்றதுக்கு போனான்ல, அப்போ சாத்தான் அங்கே வந்தானோ, அது யோபுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியுதுல்ல. அவர் கேட்கிறார், எங்க இருந்து வந்தாய், நீ எங்க இருந்து வந்தாய்? நான் உலகம் முழுவதும் சுத்திட்டு வர்றேன். நம்பர் 1, யோபன் மேல கண் வச்சியா? வச்சேன். நீர் அவனையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி என்ன செஞ்சிருக்கு? வேலி எடுத்த, உங்களுக்கு தெரிஞ்சதான், வேலி வச்சிருக்கு. அப்போ இவ்வளோ எத்தனை நாள் சுற்றி இருப்பான்னு தெரியாது. இந்த வேலி இருக்கு, உள்ள போக முடியலை, இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருப்பான்ல, உள்ள போக முடியலை, உள்ள ஆமா அப்படித்தான் விசுவாசிகள் ஊழியக்காரங்கள அவன் எப்பவும் சுத்திட்டே வருவான், சாகிற வரை சுத்துவான், எங்க ஓடியாது போலாமா, உள்ள நுழையலாமா. ஒரு அக்கினி மதல் இருக்கிறதுனால தான் சொன்னேன்ல, ஒரு எல்லையில நின்றுடுது. நான் இதை பர்பஸா பாக்குறேன். அல்ல இல்லையா, தேவனுக்கு மகிமை உண்டாவதா. அதுக்கப்புறம் தாண்ட முடியலையும், ஸோ வேலி வச்சிருக்கு. இப்படி அவனும் பார்க்குறான். அவன் நம்ம குறித்து குற்றம் சாட்டுவான். ஒரு சம்பவம் இருக்குல்ல, அது சகையாவின் புஸ்தகமா, யோசுவா, ஆசாரியன் ஆகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். நல்ல வாரத்தில் தான் போகிறேன், நான் முடிக்கணும். ஆசாரியன் ஆகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் எப்படி இருந்தான்? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருந்தான். எங்கே இருக்கு, எடுத்தீங்களா? அல்லேலூயா. யோசுவா ஆசாரியன், சகரியா 3 சீக்கிரம். அது முன்னாலே இப்போ ஓகே 1லேருந்தே படிங்க, 1லேருந்து படிங்க. ஓகே, அப்போதான் விளங்கும். அவன் பிரதான ஆசாரியனாகிய சகரியா 3:1, அவன் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா எனக்கு காண்பித்தான். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாய் நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா. அடுத்தது, யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாய் நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாய் நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை நானே உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன். பிறகு தலையில பாகை வைப்பார்களாக, அப்படிலாம் இருக்கு. என்ன புரியுறீங்க? அது யோசுவா ஒரு ஆசாரியன். அது மோசைக்கு பிறகு வந்த யோசுவா அல்ல, இது வேற யோசுவா. ஆசாரியன், தேவனுடைய ஊழியம் செய்கிறவன், லேவியன். அவன்கிட்ட அவன் நிற்கும் போது அவன் பக்கத்தில் சாத்தான் நிற்கிறான். இப்போ புரியுதா? கர்த்தர் நிற்கிறார், ஆண்டவர் நிற்கிறார், பிரதான ஆசாரி இவர் தேவகுமார். இந்த பக்கம் பிசாசு நிற்கிறான். அவன் என்ன சொல்றான்? இவன் சரியில்லை, சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்யும்படி நிற்கிறான்ல, எதிராய் செயல்பட்டு எதிராய் விரோதம் செய்ய நிற்கிறான். வலது பக்கத்தில் 1வது வசனம், சரிதானே? இவன் சரியில்லை, விட்டுறணும், இவனை விட்டுருங்க, அழிச்சிடணும், கொல்லணும், அப்படி நிற்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எஸ் அதெல்லாம் உண்மைதான். ஒரு வார்த்தை சொன்னார்ல, அது என்னது? அவன் அக்கினியிலிருந்து எடுத்து விடப்பட்ட கொள்ளி. அப்படின்னா என்ன தெரியுமா?
என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் வந்து நாற்காலி கட்டில் எல்லாம் செய்கிறதுக்கு தேக்கு மரத்து கட்டை எடுத்து வச்சுருப்போம். இந்த காலு எல்லாம் எடுத்து போட்டுருப்போம், வெட்டி வச்சுருப்போம். இனி ஒரு நாள் வரும்போது இதை சேர்த்து வைப்போம். பிறகு ஒரு நாள் இதை நாற்காலி செய்யணும் அப்படின்னு சேர்த்து வச்சுருப்பான்ல, வீட்டில் வச்சுட்டான். வீட்டுக்காரன் வாங்கி போட்டான். இந்த வீட்டு பொம்பளை அடுப்பரிச்சிட்டு இருந்தது, அவன் அங்கே இங்கே தேடினா விரவு கிடைக்கல, இந்த கட்டையை தூக்கி அடுப்பில் வச்சுட்டான். இவன் புரியுதா நான் சொல்கிறது? அவன் வீட்டுக்காரன் கொண்டு போட்டான், இது கட்டில் செய்யணும் நாற்காலி செய்யணும்ன்ட்டு கொண்டு போட்டான். வீட்டம்மாவுக்கு விவரம் தெரியாது. அது அடுப்பரிச்சிட்டு இருந்து வரவில்லை, அதோ 2-3 கட்டை கிடக்கு ஒரு கட்டையை தூக்கி என்ன வச்சுட்டா உள்ள வச்சுட்டா. இவன் வந்துட்டு வந்தான், உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு புரிய மாதிரி சொல்றேன். இவன் வந்தான், பார்த்தான், டே அடுப்பில் அடிச்சிருக்க கட்டை அது, அதனால கடந்த கட்டை, அதுல கடந்த கட்டையா, ஓடி போய் படப்பட எடுத்தான், பாதி எரிஞ்சிருக்கு. கொள்ளாமா, தேக்கு கட்டை, அது நாற்காலி செய்யலையா, வாங்கி கொண்டு போட்டேன், விவரம் கட்டவில்லை, நான் அறுத்து தட்டிருப்பேன், உதாரணத்துக்கு சொல்றேன். பாதி எரிஞ்சிட்டு. இப்ப புரியுதா, அக்கினியிலிருந்து எடுத்தப்பட்ட கொள்ளின்னு சில வேளை அக்கினியில மாட்டிக்குவோம், ஏதோ சூழ்நிலையில மாட்டிக்குவோம், பாதி எரிஞ்சிடும், பட்டப்பட்டா வந்து தூக்கணும், அப்பா பாதி போச்சு. இப்படி எடுத்து விடப்பட்ட கொள்ளி அல்லவா, அவனை அழிக்கிறதுக்கு பிசாசு வந்திருக்கான்னு சொல்லி அவனுடைய அக்கிரமத்தை ஆண்டவரே நீக்கி போடுறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நாம நிற்கும் போது நமக்கு முன்னால பிசாசு நிற்கிறாங்கிறத எப்போதும் கவனத்தில் கொள்ளணும். அந்த அறிவோட உணர்வோட நிற்கணும். பல வேளை இது போறதுனால பிசாசுக்கு வழி ஈஸி ஆயிடுது, அதான் உண்மை. அதை இவங்க மறந்துடுவாங்க. கர்த்தர் மட்டும் ஏன்னா அவன் குற்றம் சாட்டுறவனும் இது இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 அந்த வசனத்தை படிச்சிடலாமா? அவன் குற்றம் சாட்டுறேன். 12:9 முன்னால வரது பார்ப்போமே. 10 சத்தம் உண்டாகி ரட்சிப்பும் வல்லமையும் ராஜ்யமும் அதிகாரம் உண்டாயிருக்கிறது, இரவும் பகலும் தம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். அது இனி வரப்போகுது, இப்ப குற்றம் சாட்டிட்டே நிக்கிறான். புரியுதா நான் சொல்றது? ஒரு பக்கம் நாங்க ஜெபம் பண்ணுவோம், சாத்தான் சொல்லுவான் கொடுக்கப்படாது. நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கு, இந்த ஆள் மனந்திரமே இல்லை, குணப்பட இல்லை, இந்த ஆளுக்கு நீர் அற்புதம் செய்ய முடியாது, இந்த ஆளுக்கு நன்மை செய்ய முடியாது. குற்றம் சாட்டுறது நாங்க இல்லை. நாங்க என்ன செய்வோம்னா, நான் உண்மையை சொல்றேன், ஜெபம் பண்ணோம், எல்லாம் ஜெபம் பண்ண வர்றாங்க. ஜெபம் பண்ண வந்தோடனே ஆண்டவரே இவர் பரிசுத்த வாட்டியாக்கும், இவர் பரிசுத்தவானாக்கும், உடனே ஆனத்திலேருந்து அக்கினி இறக்கணும்னு நாங்கள் சொல்ல முடியாதுங்க. புரியுதா நான் சொல்றது? கோர்ட்டில் வந்து ஒரு தினம் விலங்கு போட்டுக்கொண்டு அங்கே கூண்டலை விட்டுருக்கோம், அவனுக்கு ஒரு வக்கீல் வச்சிருக்கான், அவன் திருடி இருப்பான், எல்லா அக்கிரமும் செஞ்சிருப்பான், சட்டவிரோதம் செஞ்சிருப்பாங்க. இந்த வக்கீல் என்ன பண்ணுவான்னா, மைலாட் இந்த ஆளு இப்படி அப்படி இல்லை இப்படி ஆகும், இப்படி இல்லை அப்படி ஆகும், நியாயம் பேசணும். பெரிய கள்ளனா தான் இருப்பான், அவன்கிட்ட வந்து நியாயம் பேசுவான். மற்றவன் என்ன செய்வான், இல்லை இவன் என்ன செஞ்சிருக்கான், சாட்சியம் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவான். அப்ப எப்படி ஒரு நீதிபதி இடத்துல ஒரு வக்கீல் வாதாடி இவருக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கிறாரோ, அவன் போய் சொல்லுவான். வக்கீல் வந்து அப்படி இல்லை, அவன் செய்யவே இல்லைம்பா. நாங்க அப்படி சொல்ல மாட்டோம், சரியா? இவர் பெரிய நீதிபதி இல்லை, இவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா? அவர் சிரிச்சுட்டே இருப்பார், கள்ள பயல நீ வந்தியா கூட்டணிக்கு கேட்பார். அதனால எங்களை அப்படி சொல்ல முடியாது, நாங்க உண்மையை சொல்லிடுவோம். பாவிதான் எல்லாம் இருக்கு, பாவம் மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும், இல்லை கிருபை கொடுக்கணும். என்ன வழியிலடா இந்த ஆளுக்கு நான் சொல்றேன், முடிக்கணும் சமயம். எனக்கு ஒரு சித்தப்பா இருந்தாங்க, அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில், சவாலான சூழ்நிலையில் எனக்கு ஆறுதலாய் சப்போர்ட்டாக இருந்தாங்க. வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. இன்னொரு கட்டம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ட்ரிவாண்ட்ரத்தில் பிஆர்எஸ்ன்னு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே அந்த ஃபோன் பண்ண எங்கள் அவங்க குடும்பத்தார் ஃபோன் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு ஹார்ட் லெவல் இல்லாமல் இருக்கு, ஏறி இறங்கி போயிட்டே இருக்குது, எப்போ வேணாலும் ஸ்டாப் ஆயிரும். அவங்கள்ட்ட மெடிக்கல் டயக்னைஸ் படி இது எப்போ வேணாலும் நின்றுரும். அப்படி ஒழுங்கு இல்லாமல் ஓடிட்டு இருக்கு, ஏறுறது இறங்குறது டக்குன்னு நின்றுரும், எங்கள் கண்ட்ரோலில் இல்லை, இதை கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன. அதனால யார் யாருக்கெல்லாம் சொல்லணுமோ அவங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க, எப்போ நிற்கணும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எங்கள் ஊரில் ஃபோன் வந்தது, அவர் ட்ராண்டத்தில் அங்கே. ஸோ பக்கத்தில் மாமா வீட்டுக்கு போனோம், அவர் வீட்டில் தான் ஃபோன் இருக்குது. ஸோ அவர் சொன்னார் இப்படி போனோம். அப்போ என்ன சப்போர்ட்டு கூட்டார், வாரியா போமா, சித்தப்பா எப்படி இருக்காராம், நமக்கு போவோம். ஸோ 2 பேரும் போனோம். அங்கே போனால் எங்களை அட்மிட் பண்ணல, சொன்னாங்க இல்லை வெரி டேஞ்சரஸ், உள்ளே யாரும் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு. இல்லை நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் இப்படி சொன்னாங்க, பார்த்துட்டு போங்கன்னு சொன்னனால தான் நாங்கள் வந்தோம், நாங்கள் ஒன்றும் பேச மாட்டோம், ஜஸ்ட் பார்த்துட்டே போயிடுவோம் அப்படின்னா எங்களுக்கு அலவன்ஸ் தந்தாங்க. நாகர்கோவில் ஃப்ரம் நாகர்கோவில் வந்திருக்கோம். ஸோ போனோம், அவர் பேச முயற்சி பண்ணார், பேச முடியுமா நின்றுருமா அதான் சொன்னாங்க அவங்க. இது நான் சொன்னேன், நோ யூ டோன்ட் டாக், பேசாதங்க. ஓகே நான் அவரை ஆஃப் பண்ணிவிட்டு, நான் தூரத்துலேருந்து போயிருக்கேன்ல அந்த உணர்ச்சியில் அவர் அப்படி ஓகே நாங்கள் பார்த்துட்டு சீக்கிரமாக எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்துட்டோம்.
வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நைட்டு தான் ஆயிட்டு நான் வந்து ஜாம் பண்ணிகிட்டே படுத்திருக்கேன். நான் நினைக்கிறேன் எங்கள் சித்தப்பா வந்து எனக்கு சில நன்மையெல்லாம் செஞ்சுருக்காரு. நான் சொல்கிறேன் புரியுதில்ல, ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசக்கூடிய நான் செஞ்சதை அப்படியே சொல்கிறேன். அதுக்கு சொல்கிறேன், இவருக்கு பதில் செய்ய என்னால் முடியாது, எனக்கு வந்து அவருக்கு பதில் செய்ய முடியாது. அவர் என்னைக்காவது ஒரு நாள் போனோம், இங்கே இருக்க போகிறதில்ல, அது உறுதி தான். ஆனால் அவருக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைங்களும் 2 ஆம்பளை பிள்ளைங்களும் உண்டு. ஒரு மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு, இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி கொடுக்கு. அப்போ நான் என் மனசில் வருது, அந்த மகளையும் கூட அவர் திருமணம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாருன்னா மற்ற 2 பேரும் பையன் மாதிரி தான், அவனை பார்த்துக்குவான். ஸோ அது ஃபேமிலி இஷ்யூ நமக்கு தெரியும் இல்லையா. அதனால் அதுவரையாவது அவருக்கு ஆயுசை நீட்டி கொடுக்க வேண்டும். எனக்கு மனசில் வந்தது, தெரிஞ்சது. எனக்கு அவருக்கு ஒன்றும் செய்ய முடியாது, என் நிமித்தம். அதான் அவர் வக்கீல் வாதாடுறான்னு சொன்னேன்ல, இது மாதிரி நாங்கள் சில நியாயங்களை சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட. அது இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு இல்லையா, அப்படி மன்னிப்பு உண்டு இல்லையா, இப்படி கிருபை உண்டு இல்லையா, இன்னும் ஒரு தடவை கொடுக்கப்படாதான்னு 1000 நியாயம் பேசணும். அது எப்படியெல்லாம் ஆண்டவர் எடுபடும்னு பார்ப்போம். எடுபடுதான்னு பாசிதான் உங்களுக்கு அனுமதி வாங்கணும் இல்லையா. கர்த்தர் வந்து அனுமதி கொடுத்து தந்துட்டார். மறுநாள் காலையில் அங்கேருந்து ஃபோன் வருது, அவங்க ஹார்ட் நார்மல் ஆயிடுச்சு. எப்படி நார்மல் ஆயிடுச்சுன்னு ஃபோன் வந்தது. அந்த மகளுக்கும் கல்யாணம் நடந்து அடுத்த 2 பிள்ளைகளுக்கும் பையன்மாருக்கும் கல்யாணம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் அவர் போனார். இல்லையோ சரிங்களா. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர்கிட்ட சும்மா வாங்கலை, எங்களுக்கு எந்த வழியிலடா ஆண்டவர்கிட்ட போகலாம், அதுக்குள்ளே நியாயம் எல்லாம் சொல்லி கேட்டு வாங்கிட்டு. சில வேளை நாங்கள் இப்படி சொல்லுவோம், ஊழியக்காரர்கள் சபை நடத்துகிறோம் சொல்கிறாங்க, ஆண்டவரே நடந்தெல்லாம் போட்டு ஒரு தடவை கூட செய்யுங்க, அதில் கூட்டத்துக்கு நான் வர சொல்லி இனியாவது சரியாக நடக்க நான் வழி நடத்துகிறேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுப்பேன், கேரண்டி. புரியுதா நான் சொல்கிறது? அதை சொல்லிட்டு செய்வோம், ஆண்டவர் செஞ்சிருவார். அதுக்கு பிறகு கூப்பிட்டுருவோம், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டேன்ல, ஒரு நாளைக்கு டேஞ்சர் ஆயிரும், கூட்டத்துக்கு வான்னு சொல்லி அவங்களுக்கு ரட்சிப்பின் விசேஷம் சத்தியத்தை சொல்லி நடத்த வேண்டும். சரியா? அதனால தான் எபிரேயர் வசனம் சொல்லுது, ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடினாலே. தான் வசனம் வந்துட்டே இருக்கும், நான் அர்த்தணும். விழித்திருக்கிறவர்கள் ஆனபடினாலே நீங்கள் என்ன செய்யணுமோ அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் வசனம் 10ஆம் அதிகாரமா சொல்லுங்க, சொல்லிருங்க. அந்த 12-17 உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் கேரண்டி பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடினாலே அவர்கள் சங்கடப்பட்டு செய்யப்படாது, சந்தோஷத்தோடு செய்யும்படி கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனம். சொல்ல மாட்டாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நீங்கள் இப்படி செய்றீங்கன்னு வருத்தமாக இருக்க ரொம்ப சொல்ல மாட்டோம், பொதுப்படையாக சொல்லுவோம். கூட்டத்துக்கு வரலையே, இது காரியம் செய்யலையே, நீங்கள் ஆண்டு வசனத்தில் நடக்கலைன்னு அந்த வசன அடிப்படையில் தான் சொல்லுவோமே தவிர இன்டிமேட்டாக தனிப்பட்ட முறையில் சொல்ல மாட்டோம். நாங்கள் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். ஆனால் அது மனசுக்கு துக்கமாக இருக்கும், எங்கே கிடந்தது, அதை எங்கே கொண்டு வச்சோம், இந்த லட்சணத்தில் இருக்க இல்லையா, அன்னைக்கு கிடந்த லெவல் என்னது, இப்படி இருக்கு, இந்த லட்சணத்தில் இருக்கு தெய்வமே மனசுக்குள்ளே தெரியும் எங்களுக்கு. புரியுதா? ஒரு நன்றி இல்லையே, ஒரு பொறுப்பு இல்லையே, ஆண்டவரை தேடலையே, 10 பைசா வந்தவொடனே தலைகால் புரியாமல் ஆடுது இல்லையா. அன்னைக்கு எப்படி இருந்தால் இப்போ பைசா வந்துட்டோன்னா இப்படி ஆடுது. நாங்கெல்லாம் பணம் காசு பார்க்காதவங்க கிடையாது, எல்லாம் பார்த்தவங்க தான். எல்லாம் பார்த்துட்டு தான் ஆண்டவர் கூப்பிட்டாரு, வந்துட்டோம், எல்லாம் குப்பைன்னு தெரிஞ்சு தூரப்பட்டு வந்துட்டோம். இப்போ புறம்போக்கில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா என்ன செய்ய, உங்கள்கிட்ட சொன்னால் உங்களுக்கு சங்கடம் வந்துட போகுது. இல்லை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்குவோம். எங்களுக்கு இருந்தால் அவருக்கு இருக்குமா? அப்போ ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுற வேலையில் இப்படி நிறைய இருக்குது. ஓகே, இப்போ நான் நேரம் போயிடும். என்னது, விசுவாசிகளை இளைப்பாறுகிற காலம் இனி வருது, அது வர பிரயாசப்படு, ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படு. உனக்கு என்ன ஆண்டவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்னு விசுவாசிகளுக்கு சொல்லியிருக்கு. நீ ஜெபம் பண்ணியான்னா உனக்கு வேண்டிய கிருபை தருவார். நீ ஆண்டவருக்கு வேலை செய், நாங்களே எங்கே வேலை செய்கிறோம். எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க, விழிப்பாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.